தனியார் நிறுவனங்களின் கையில் சென்னை மாநகரை தூய்மைப்படுத்தும் பணி ஒப்படைக்கப்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? குறைந்த கூலிக்கு வடமாநிலத்தில் இருந்து ஆட்களை வரவழைப்பார்கள். இதனால் இங்கு இத்தனை காலம் நாற்றத்தை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய நலன் காக்க உழைத்த நம் மாநில தூய்மை பணியாளர்களின் பணி பறிபோகும். ஆக தூய்மை பணியாளர்களை முற்றாக அழித்தொழிக்கும் பணியை ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கிறார். இந்த பணியாளர்களின் 10% பேர் பட்டியல் சமூக மக்கள். நான் சொல்லவில்லை. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் அவரே குறிப்பிட்டிருக்கிறார். பாவம், அந்த மக்களின் வயிற்றில் அடிக்க ஸ்டாலினுக்கு எப்படி மனம் வந்தது? ஆக மேடையில் பெரியார், அண்ணா என வாய்ப்பந்தல் போட்டுவிட்டு கமிஷனுக்காக கல்லாவை நிரப்புவதற்காக யார் வயிற்றில் வேண்டுமானாலும் அடிக்கலாம் என்கிற கொள்கையோடு ஸ்டாலின் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் ஒரு பேச்சு, முதல்வரானால் ஒரு பேச்சு, பதவிக்கு தகுந்தார் போல திமுகவினரின் வாய் மாறிவிடுகிறது. திமுகவிடம் வாயை வாடகைக்கு கொடுத்தவர்களும் இந்த மக்களுக்காக வாய் திறக்க மறுக்கிறார்கள். நேரத்திற்கு ஒரு பேச்சு பேசுபவர்களையும் வாடகை வாயர்களையும் நாம் இனி நம்பவே கூடாது என்பதற்கு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இந்த மக்களின் கண்ணீரே ஒரு பாடம்.